ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இன்ஃபோன்செட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸில் ஒரே நேம் வச்சு நிறைய மெத்தட்ஸ் இருக்க முடியும். ஆனால் அந்த மெத்தட்ஸோட பாராமீட்டர் லிஸ்ட்டு மட்டும் டிஃபராக இருக்கும். இதைத்தான் நம்ம மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். பாராமீட்டரோட லிஸ்ட் டிஃபராக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, பாராமீட்டர்ஸோட எண்ணிக்கை டிஃபராக இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மெத்தடில் 2 பாராமீட்டர்ஸ் இருக்கலாம், இன்னொரு மெத்தடில் 2 or 3 பாராமீட்டர்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பாராமீட்டரோட எண்ணிக்கை டிஃபராக இருக்கிறது தான் பாராமீட்டர் லிஸ்ட்டு டிஃபராக இருக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, பாராமீட்டர்ஸோட டேட்டா டைப்ஸு டிஃபராக இருக்கிறதையும் நம்ம சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா, ஒரு மெத்தடில் இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னொரு மெத்தடில் நம்ம டபுள் அந்த மாதிரி ஏதாச்சும் இன்னொரு டேட்டா டைப்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ஓவர்லோடிங்கில் ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம மெத்தடு கால் பண்ணும்போது என்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அதை வச்சு கம்பைலர் எந்த ஓவர்லோடு மெத்தடை கால் பண்ணணும்னு டிசைட் பண்ணோம். இதைத்தான் நம்ம கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அல்லது ஸ்டாட்டிக் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். மெத்தட் ஓவர்லோடிங்கோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் வாங்க. இம்ப்ரூவ் கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது கோடை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேம் மெத்தட் நேம் யூஸ் பண்ணும்போது கோடு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். செகண்டு, கோட் ரீயூசபிலிட்டியாக இருக்கும் மற்றும் கன்வீனியன்ஸாக இருக்கும். அதாவது ஒரு மெத்தடை எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, டேட்டா டைப்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அதை கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு எந்த மாதிரி அந்த மெத்தடை கூப்பிடலாம் அப்படின்னு மெத்தட நேமை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாலிமார்பிசம் இம்ப்ளிமெண்ட். அதாவது மெத்தட் ஓவர்லோடிங்கிறது கம்பைல் டைம் பாலிமார்பிசமோட ஒரு டைப்பு. இது பாலிமார்பிசம் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண உதவுது. அதாவது ஒரே மாதிரி கால் பண்ணும்போது அதை அனுப்புகிற டேட்டா டைப்ஸை பொறுத்து அது வேறு மாதிரி வேலை செய்யும். இதை மெத்தட் ஓவர்லோடிங்னு சொல்லுவோம். மெத்தட் ஓவர்லோடிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா, சில நேரங்களில் கம்ப்யூட்டருக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் எப்பயாச்சும் வரலாம். இது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம அனுப்புகிற இந்த டேட்டா டைப் அப்படிங்கிறது சரியில்லாமல் இருந்தால் வரலாம். இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் அடிக்கடி நடக்கலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ண கோட கொடுக்கறதுனால இந்த தப்பெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக மெத்தட் ஓவர்லோடு யூஸ் பண்ணால் கிளாஸ் டிசைன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியாக யூஸ் பண்ணுனா இது நல்லாயிருக்கும், இல்லைன்னா குழப்பத்தை உண்டாக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில லாங்குவேஜில் குறிப்பாக C++ல் நேம் மிங்கிளிங் அப்படின்னு ஒரு டைப்பை யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரே பேரில் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டரோட இன்சைடில் அந்த பேரை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இது இன்சைடில் தான் நடக்கும், ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் தெரியாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி. ஆனால் கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த இன்சைடில் இந்த ஒரு ஒர்க் நடக்கும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மெத்தட் ஓவர்லோடிங் ஒரு நல்ல விஷயந்தான். கோடை நம்ம ரீட் பண்ணுறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் இதை சரியாக யூஸ் பண்ணலன்னா சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக கம்ப்யூட்டருக்கு கன்ஃபியூஸ் வரலாம், இல்லைன்னா கோட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகலாம். இன்ஃபோன்செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற எல்லா விஷயம் நீங்கள் உடனுக்குடன்